ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 6 இன்க்ரீடியன்ட் சட்னி. இது ரொம்ப ஈஸிங்க. கடாயை தூக்கி அடுப்பில் வைங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எனி எண்ணெய் இஸ் ஃபைன். அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை போடுங்க. ஜீரகம் நல்லா படப்படன்னு வெடித்த உடனே ஒரு 5 to 6 பல் பூண்டு. இந்த சட்னியை நீங்கள் 2 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்கும். என்ன மாதிரி ரொம்ப நேரம் அடுப்புக்கிட்ட நிற்க வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சட்னி டெஃபினட்டாக ஒரு பிளெஸ்ஸிங் தாங்க. வீட்டில் தக்காளி இல்லையா, இந்த சட்னி பண்ணிவிடுங்க. தேங்காய் இல்லையா, சட்னி பண்ணிவிடுங்க. ஈஸி. இந்த சட்னி நீங்கள் இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்கூட வச்சுக்கலாம். ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை போடுறதுனால வேர்க்கடலை வதங்கிறதுக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம். சரி, பூண்டு நல்லா வதங்கின உடனே சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுட்டு, சின்னதாக கட் பண்ணுறதுனால அதுவும் சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா இன்னும் டக்குன்னு வதங்கிடும். அப்போ உப்பையும் போட்டுருவோம். ப்ரௌனெல்லாம் ஆக வேண்டாம். வெங்காயம் டிரான்ஸ்பெரண்ட் ஆன உடனே அதில் உங்களுக்கு தேவையான அளவு வர மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற, அப்புறம் வேர்க்கடலையும் புளியும் சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சி முடிச்சுட்டு அதை தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு தேவையான தண்ணி ஊற்றி லிக்விட் பண்ணிக்கோங்க சட்னியை. அப்புறம் மொறுன்னு ஒரு தோசையை சுட்டு, இல்லை மொறுன்னு வரலையா பரவாயில்ல, சாதா தோசையை சுட்டு சைடில் இந்த சட்னியை தூக்கி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுறீங்க. இதை எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. ஹாப்பி சாட்டர்டே.